நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடண்ட்ஸ்க்கான சாப்டர் 6 அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து கடைசி எக்ஸசைஸான மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்றத பார்க்க போறோம். மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆக்சுவலா 3 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், இன்னொன்று வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுத்துல எப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். டைரக்ட் மெத்தட் வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்றதே இல்லை. இப்போ கொஸ்டின் வந்து ஈஸியா ஒரு ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கும்போது அதை வந்து டைரக்ட் மெத்தட்ல நம்ம கொண்டு போயிடலாம். டைரக்ட் மெத்தட் இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா என்ன, செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஒரு கிராஃப் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிராஃப் வந்து மேபி இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி கூட இருக்கலாம். இது இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கூட இருக்கும். சும்மா ஒரு யூ ஷேப் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிராஃப் வந்து இங்கேருந்து இப்படி மேலே போயிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்ல வந்து டேர்ன் ஆகி அதுக்கப்புறம் இப்படி என்ன பண்ணுதுன்னா கீழே வந்துடுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதுல்ல, சப்போஸ் இது வந்து ஒய் ஆக்சிஸ்ல ஒரு 3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3ன்ற பாயிண்ட்ல வந்து இது வந்து என்ன ஆயிடுச்சு, கிராஃப் வந்து இப்படி டேர்ன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கணும். இந்த 3ன்ற பாயிண்ட்ல கிராஃப் வந்து திரும்பி போயிடுச்சுல, அப்போ இந்த இடத்துல டெஃபினட்டா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருந்திருக்கும், 0வா இருந்திருக்கும். அதை தான் நம்ம டேர்னிங் பாயிண்ட் இல்லை கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3க்கு முன்னாடி கிராஃப் எப்படி இருந்தது, பின்னாடி கிராஃப் எப்படி இருந்தது அப்படின்றத வச்சு இது வந்து மேக்ஸிமமா மினிமம்னு சொல்லலாம். இப்போ இந்த கிராஃப்ல இந்த 3ன்ற பாயிண்ட் மேக்ஸிமமா மினிமமான்னு பார்த்தா இதுதான் மேக்ஸிமம். ஏன்னா கிராஃப் இதுக்கப்புறம் இங்க கீழே தான் போயிட்டே இருக்கும், இதுக்கும் கீழே தான் இருந்திருக்கும். அப்போ இந்த 3யை விட பெரிய நம்பர் எனக்கு ஆன்சர்ல வரக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த இடத்துல எனக்கு கிடைக்கிற வேல்யூ இந்த 3ன்றது என்னோட மேக்ஸிமம் வேல்யூ தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிராஃப் இங்க இருந்து மேலே ஏறி இதுக்கப்புறம் கீழே இறங்குதுல, அப்போ இந்த இடத்துல வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வாகவும் இந்த இடத்துல வந்து லெஸ் தென் 0வாகவும் இருக்கும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் சைன்ல இருந்து நெகட்டிவ் சைனுக்கு மாறி இருந்தது அப்படின்னா we will attain maximum அப்படின்னு சொல்லணும். இதே இது கிராஃப் வந்து இப்படி கீழே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து டேர்ன் ஆகி இப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குது. எப்பவுமே இந்த டேர்னிங் பாயிண்ட் தான் மேக்ஸிமமாவோ மினிமமாவோ இருக்க முடியும். இந்த இடத்துல டேர்ன் ஆகுற பாயிண்ட் வந்து இதுதான் இந்த கிராஃபோட மினிமம் பாயிண்ட். மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து இது மேலே கிராஃப் மேலே போய்கிட்டே இருக்கும்ல, அதுக்கு நம்ம மேக்ஸிமம் வேல்யூ சொல்லவே முடியாது. there is no மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிவிடும். இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து மினிமம் வேல்யூ தான். அப்போ மினிமம் வேல்யூக்கு இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன, பின்னாடி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கிராஃப் இப்படி கீழே இறங்கி தான் நம்ம மேலே ஏறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0னும் இந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாறி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம இட் வில் அட்டைன் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்க கிராஃப் வரைய போறதுல வேல்யூலாம் பார்க்க போறது இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த இன்டர்வல் கண்டுபிடிக்கும் போது ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். இப்போ 3ன்ற பாயிண்ட் வந்து இவங்களோட பிரேக்கப் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், டேர்னிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3க்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இந்த பக்கம் பாசிட்டிவும் 3க்கு ரைட் சைட்ல ஒரு நம்பர் எடுத்து பார்க்கும்போது அது நெகட்டிவாகவும் இருந்ததுன்னா அப்போ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு என்னோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் மாறி இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் டெஃபினட்டா மேக்ஸிமம் பாயிண்ட்னு சொல்லிடுவாங்க. இதே இங்க நெகட்டிவ் வந்து இங்க பாசிட்டிவ் வந்ததுன்னா அதை நம்ம மினிமம் வேல்யூ அட்டைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஆனால் 99% நம்ம வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸை சால்வ் பண்ண போறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல அவங்க வந்து யூசிங் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூட கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ நான் கொஸ்டின்ல உங்களுக்கு அந்த 3 மெத்தடுமே கிளியரா சப்ஸ்டியூஷன்ல காமிக்கிறேன். இப்போ செகண்ட் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அதே மாதிரி 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 +4, அப்போ இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்டு கர்வ் நமக்கு கிடைக்கும். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரோட கிராஃப். இப்போ இதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -x ஸ்கொயர்டு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். -x ஸ்கொயர்னு எடுக்கிறதுனால இந்த கிராஃப் வந்து அப்படியே நெகட்டிவ்ல வரும். அதாவது +1 போட்டாலும் -1 தான், +2 போட்டால் -4, அந்த மாதிரி ரெண்டு பக்கமே நெகட்டிவ் வரும். இந்த கிராஃப்ல கிடைச்சிருக்க இந்த டேர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த கிராஃபோட மினிமம் வேல்யூ. ஏன் இது மினிமம் வேல்யூனா இந்த கிராஃப் இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் வேணாலும் மேக்ஸிமம் போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அட்டைன் ஆகிறது மினிமம். இந்த இடத்துல இந்த கிராஃப்ல கிடைக்கிற பாயிண்ட் ஆக்சுவலாக என்ன பாயிண்ட்னா மேக்ஸிமம் பாயிண்ட். ஏன்னா கிராஃப் கீழே போய்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கப்புறமா வரப்போகிறது எல்லாமே மினிமம். தெர் இஸ் நோ மினிமம் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கிறதுனால மினிமம் சொல்ல முடியாது. இந்த கிராஃப்ல அட்டைன் ஆயிருக்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், மேக்ஸிமம்னு சொல்லணும். சரி, டபுள் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொடுத்திருந்த ஃபங்க்ஷனை முதல்ல நான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல இருந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2,
இங்க f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல -2x டிஃபரன்ஷியேட் பண்ணா -2 அப்படின்னு கிடைக்குது. இந்த இடத்துல வேல்யூ பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ். அதாவது f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருந்தா the graph will attain minimum value அப்படின்னு எழுதணும். மாத்தி வரும் இது. இதுலயும் f dash of x ஓட வேல்யூ பாருங்க நெகட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ்னா என்னது? less than 0. எப்பெல்லாம் டபுள் டேஷோட வேல்யூ ஒரு நெகட்டிவா இருக்கும் அப்ப the graph attain maximum value அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நமக்கு ஆக்சுவலா ஈஸி. ஏன்னா f dash of x கண்டுபிடிச்சு அதை ஈக்குவல் 0 பண்ணி x கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அது பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமமா மினிமமான்னு சொல்றதுக்கு டபுள் டேஷ் நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கிரேட்டரா இருந்தா மினிமம்னு சொல்லிடணும், லெஸ்ஸா இருந்தா மேக்ஸிமம்னு சொல்லிடணும். ஸோ இந்த 3 மெத்தட்லயும் சம எப்படி போறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸோட கொஸ்டினை பார்க்கலாம். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் கிவன் பை. இப்போ இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு அந்த 3 மெத்தட்லையுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மெத்தட் போட்டால் இப்போ ஏதாவது ஒரு மெத்தட் எது உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மெத்தட் 1 முதல்ல டைரக்ட் மெத்தட்ல இதுக்கு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்கொயர் ஃபார்மும் ஒரு +3யும் இருக்குது. டெஃபினட்டாக இந்த ஸ்கொயர் ஃபார்ம்ன்றது greater than 0 தானே. அப்போ 2x minus 1 the whole squared வந்து டெஃபினட்டா greater than or equal to 0ன்னு எனக்கு தெரியும். அது எப்படி மேம் ஈக்குவல் டு 0ன்னா இப்போ எக்ஸுக்கு 1/2ன்னு போட்டோம்னா 1 - 1 0 வர சான்ஸ் இருக்குல்ல. ஸோ 0 வரலாம், இல்லை 0 விட கண்டிப்பாக இது பெரிய நம்பர் தான். இன்னது ஸ்கொயரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நெகட்டிவ் வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் என்னோட இன்இக்வாலிட்டி. இது வந்து ஃபார் ஆல் x belongs to the real number. இந்த ஏவை வந்து இப்படி திருப்பி போடுறோம் அப்படின்னா ஃபார் ஆல்னு அர்த்தம், ஃபார் ஆல் த வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். எல்லா எக்ஸுக்கு நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு எழுதியிருக்கதா அர்த்தம். இதுக்கு எழுதியாச்சு. இப்போ f of x கொண்டு வரணும்னா இந்த டேர்ம் கூட இங்க ஒரு +3 இருக்கா, இவங்க கூட ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் 3 பண்ணுங்க. ஆட் 3 பண்ணா இது என்ன ஆயிடும், 2x - 1 squared, இங்க ஒரு +3, இங்க வந்து 0 + 3 அப்படின்னு கிடைச்சிரும். இதுதானே நம்மளுக்கு கொடுத்திருந்த கொஸ்டின் f of x. அப்ப f of x வந்து கிரேட்டர் than or equal to +3 அப்படின்னு கிடைச்சது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 3 தான் இருக்கும். அதாவது என்னோட வேல்யூ எப்பவுமே 3 விட பெருசா தான் இருக்கும். அப்ப நான் என்ன சொல்லிக்கலாம், இந்த ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ வந்து 3 தான் அப்படின்றத டெஃபினட்டா சொல்லிடலாம்ல. ஸோ இதுக்கு பேர் தான் டைரக்ட் மெத்தட். அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து 3 தான். இது எப்போ வந்து இந்த 3ன்ற பாயிண்ட் அட்டைன் ஆகும் அப்படின்னா இந்த டேர்ம் 0வா இருக்கும்போது. ஸோ அதை இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஸோ மினிமம் வேல்யூ வந்து டெஃபினட்டா 3 தான். இந்த 3 வந்து எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றத நம்ம எழுதணும் டைரக்ட் மெத்தட்ல. ஸோ மினிமம் வேல்யூ அட்டைன்டு வென் the 2x - 1 டேர்ம் 0வா இருக்கும்போது தான் 3ன்ற வேல்யூ எனக்கு அட்டைன் ஆகும் இல்லையா. அதனால இங்க எழுதிட்டு இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது 2x - 1 ஈக்குவல் டு 0னா 2x இஸ் ஈக்குவல் டு +1. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இந்த எக்ஸோட வேல்யூவை எடுத்துட்டு போய் நீங்க இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும். அந்த 3 தான் உங்களுக்கு தெரியும், அதுதான் உங்களோட மினிமம் வேல்யூ. இங்க இப்படி டைரக்டா எழுதலன்னா கூட இந்த டேர்மை 0 பண்ணி வேல்யூவை கண்டுபிடிச்சு இப்படி சப்ஸ்டியூஷன் எடுக்கும்போது உங்களுக்கு அதே 3ன்ற டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ மினிமம் வேல்யூ வந்து 3 தான். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னா இந்த கிராஃபுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது, டஸ் நாட் ஹவ் எனி மேக்ஸிமம் வேல்யூன்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இதான் மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ கிடையாதுன்னு எழுதிடணும். இதுக்கு பேர் மெத்தட் 1. இதை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றதுல இது சம இப்படி பண்ண முடியுன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மெத்தட் 2, அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மெத்தட் 2 ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். f of x கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட வேல்யூவை கண்டுபிடிங்க. அதாவது f dash of x கண்டுபிடிங்க. இது பேசிக்கா x ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு. இது ஃபுல்லா x, இது ஒரு ஸ்கொயர் x ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு. x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x கிடைக்கும்ல, அதனால இங்க 2x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த உள்ள இருக்கிற டேர்மை போய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2 வரும், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான். அப்போ -0 நம்ம எழுத தேவையில்லை. ஒரு +3 இருக்கு, 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னதான் வரும், 0 தான் வரும். அப்போ இங்க 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ 4 டைம் 2x - 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட வேல்யூ 8x - 4. இதுதான் நம்மளோட f dash of x ஓட வேல்யூ. சரி, f dash of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கிராஃபோட டேர்னிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள ஈக்குவல் டு 0 கொடுங்க. now f dash of x வந்து ஈக்குவல் டு 0 கொடுக்குறோம். அப்போ 8x - 4 is equal to 0. -4 அந்த பக்கம் போனா +4 ஆயிருக்கும். மல்டிபிள் இருக்கிற 8 அங்க போனா டிவைட் ஆயிருக்கும். 4/8. அப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்குது, 1/2. அப்போ x is equal to 1/2 அப்படின்றது தான் நம்மளோட கிராஃபோட டேர்னிங் பாயிண்ட். இப்போ இங்க பாருங்களேன், இப்போ வந்து ஒரு கிராஃப்ல இந்த 1/2ன்ற பாயிண்ட்ல வந்து டேர்னிங் நடக்குது அப்படின்னா 1/2ன்றது ஆக்சுவலா 0.5 இல்லையா. இப்போ 0.5ல டேர்னிங் நடந்திருக்கு. சரி, இப்போ இந்த 0.5க்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்கு f dash of x ஓட வேல்யூ என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பருக்கு f dash of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ f dash of, ஏன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தானே நம்ம செக் பண்றோம். f dash of xல
இங்க 0.4 எடுத்துக்கலாமா? 0.4 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 8 இன்ட்டு 0.4 மைனஸ் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் 3.2 மைனஸ் 4 அப்படின்னு வருது. இது டெஃபினட்டா லெஸ் தென் 0 தான். ஏன்னா 4 தான் பெரிய நம்பர். அதே மாதிரி இப்போ எஃப் டேஷ் ஆஃப் 0.5க்கு ரைட் சைடில் 0.6ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 8 இன்ட்டு 0.6 மைனஸ் 4ன்னு எடுக்கும்போது 4.8 மைனஸ் 4ன்னு வந்துடும். அப்போ இது என்னது? கிரேட்டர் தென் 0. இப்போ இந்த இடத்துல என்னோட கிராஃப் வந்து மைனஸும், இந்த இடத்துல என்னோட கிராஃப் வந்து பாசிட்டிவ் எடுக்குது. அப்போ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு என்ன ஆயிருக்கு? கிராஃப் வந்து டேர்ன் ஆயிருக்கு. இங்க பாருங்க. ஸோ இப்போ இது வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு. என்னோட டேர்னிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாகவும் சேஞ்ச் ஆகுது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன். அப்போ நம்ம சொல்லிடலாம் since sign of f dash of x changes from negative to positive it is minimum அப்படின்னு சொல்லிடலாம். இங்க பாருங்களா, நம்ம இதை ஆல்ரெடி இங்க பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னா பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆயிருந்தா அதை மேக்ஸிமம்னு சொல்லணும். நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆயிருந்தா நம்மளுக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட் என்னன்னு சொல்லணும்? மினிமான்னு சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தானே சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால இது என்னன்னு சொல்லிடலாம்? இட் இஸ் அ மினிமான்னு சொல்லிடணும். எந்த பாயிண்ட் மினிமான்னு சொல்லணும்னா நமக்கு கிடைச்ச இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 பண்ணி நமக்கு ஒரு இந்த பிரேக்கப் பாயிண்ட் கிடைச்சதுல கிரிட்டிக்கல் பாயிண்ட், அதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் மினிமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மினிமான்னு எழுதிருங்க. ஆனால் கேள்வியில வந்து பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம். அவங்க அந்த மினிமம் வேல்யூ தான் உங்களை என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ மினிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு the மினிமம் வேல்யூ இஸ் நம்மளோட கொஸ்டினுக்கு போயிடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் இதானே நம்மளோட கொஸ்டின். நம்மளோட கொஸ்டின்ல இந்த எக்ஸோட பிளேஸ்ல 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஏன்னா அதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் மினிமா. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் மினிமம் வேல்யூ. இப்போ 2 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 1/2 போட்டு இங்கே ஒரு -1 ஸ்கொயர் + 3 இருக்கு. இந்த 2 இந்த 2 கட் ஆயிடும். 1 - 1 0 வந்திருக்கும். 0 ஸ்கொயர் பண்ணி +3 ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்னதான் வருது? +3 தான் வருது. அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் த கிராஃப் வந்து 3 தான். அந்த 3 எந்த பாயிண்ட்ல போய் கிடைக்குது? எக்ஸ் வந்து 1/2 இருக்கும்போது கிடைக்குது. பாயிண்ட் ஆஃப் மினிமான்றது வேற, மினிமம் வேல்யூ அப்படின்றது வேற. ஏன்னா நம்ம கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே பிளாட் பண்ணாதானே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். எக்ஸ் 1/2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 3ல வந்து அந்த கிராஃப் வந்து டேர்ன் ஆகுது அப்படின்ற அர்த்தம். இப்படிதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பண்ணோம். டைரக்ட் மெத்தட்ல நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் கிடைச்சது. இப்போ இதே கொஸ்டினை டைப் 3 மெத்தட் 3ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெத்தட் 3 செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இதுதான் முக்கியமான மெத்தட் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பெரிய பெரிய கொஸ்டின் எல்லாமே நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தான் வந்து ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ நம்மளோட கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். மூணாவது டைப்ல நம்மளுக்கு கொடுத்திருந்த கொஸ்டின் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x - 1 the whole square + 3 அப்படின்ற கொஸ்டினை மூணாவது மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு முதல்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது? இது எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்கு. ஸோ இதை 2x அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்புறம் உள்ள போய் பண்ணும்போது 2x பண்ணா ஒரு 2 கிடைச்சிருக்கும் செயின் ரூல்ல. இந்த 3யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 2 2s are 4 into 2x - 1. அதை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 8x - 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து டெஃபினட்டா 0 பண்ணி அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். நீங்க எந்த டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்றதா இருந்தாலும் அவங்களோட அந்த கிராஃப் டேர்ன் ஆகிற பிளேஸ் உங்களுக்கு தெரியணும். கிராஃபோட டேர்னிங் பாயிண்ட்ன்றது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எங்க 0 வருதோ அதுதான் டேர்ன் ஆகிற பாயிண்ட். அதை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணிக்கோங்க. அப்போ 8x - 4 is equal to 0ன்னு வந்திருக்கும். 4 அந்த பக்கம் போனா +4, 8 அந்த பக்கம் போனா டிவைட் ஆயிடும். அப்போ 4/8ன்னு எழுதிட்டோம்னா நம்மளோட வேல்யூ என்ன? 1/2. அப்போ 1/2ன்றது தான் பிரேக்கப் பாயிண்ட். இந்த x is equal to 1/2 அப்படியே இருக்கட்டும். நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தானே யூஸ் பண்ண போறோம். அதனால நம்மளுக்கு கிடைச்ச எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷனை திருப்பி இன்னொரு தடவை என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் அகெயின். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8x டிஃபரன்ஷியேட் பண்ணா 8 into 1 நம்மளோட வேல்யூ இப்போ என்னன்னு கிடைச்சிச்சு? 8 அப்படின்னு கிடைக்குது. எப்பவுமே இந்த டபுள் டெரிவேட்டிவ் கிடைச்ச வேல்யூல இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 1/2 கொண்டு போய் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இதுல சப்ஸ்டியூட் பண்றதுக்கு என்ன மேம் இருக்கு? இங்க தான் எக்ஸே இல்லையே, எக்ஸ் இல்லை. ஆனா எல்லா கொஸ்டின்லயும் வெறும் நம்பர் மட்டும் வராது, அங்க எக்ஸும் வரும் இல்லையா? அப்படி வரும்போது இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இங்க வர்ற ஆன்சர் கிரேட்டரா லெஸரான்னு பார்க்கணும். இது வந்து கிரேட்டர் than 0ன்னு வருது. டபுள் டெரிவேட்டிவ் கிரேட்டர் than 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம எந்த பாயிண்ட்ல பிரேக்கப் பண்ணியிருக்கோம் அந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் மினிமா. அப்படியே மாத்தி வரும். கிரேட்டர்னா மினிமா, லெஸர்னா மேக்ஸிமான்னு வரும். அதான் டபுள் டெரிவேட்டிவோட டெஸ்ட். இதுல வெறும் நம்பர் அப்படியே பாசிட்டிவ் நம்பர் வந்துச்சு. இது ஒரு கிரேட்டர் than 0 தான். நம்மளுக்கு ஆல்ரெடி அக்கர் ஆயிருக்க டேர்னிங் பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் மினிமா அப்படின்னு எழுதிடலாம். therefore 1/2 is the point of minima அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. 1/2ல தான் அந்த மினிமம் பாயிண்ட் எனக்கு கிடைக்க போகுது. சரி, அந்த மினிமம் பாயிண்ட் வந்து 1/2ல கிடைக்கும்ன்றதை கண்டுபிடி. அந்த மினிமம் வேல்யூ என்னன்றதானே உங்களோட கேள்வியில அவங்க கேட்டாங்க. மினிமம் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1/2ன்ற பாயிண்ட்டை கொண்டு போய் கேள்வியில சப்ஸ்டியூட் பண்ணணும்.
மினிமம் வேல்யூன்றது வேற, பாயிண்ட் ஆஃப் மினிமான்றது வேற தான். ஏன்னா அது வந்து சப்ஸ்டியூட் பண்ண போற வேல்யூன்னு அர்த்தம். ஸோ மினிமம் வேல்யூ இஸ், மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்வியில இருந்து தான் வரணும். எஃப் ஆஃப் 1/2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1/2 மைனஸ் 1 போட்டு ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு இருக்கு. இங்கே 2 கட் ஆகிடும், 1 மைனஸ் 1 0 ஆகிடும். 0 ப்ளஸ் 3 என்னது 3 தான். அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் த கிராஃப் வந்து ப்ளஸ் 3 தான். ஸோ மினிமம் வேல்யூ ஒரே ஒரு பிரேக்கப் பாயிண்ட், 2 பிரேக்கப் பாயிண்ட் வந்து ரெண்டையுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ 1 கிரேட்டர் வரும், லெசர் கூட வரும். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா அப்போ. ஸோ கிரேட்டர் 0 வர்றதெல்லாம் மினிமா, லெஸ் தென் 0 வர்றதெல்லாம் மேக்ஸிமம் அப்படின்னு எழுதுவோம். இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு பிரேக்கப் பாயிண்ட் தான் கிடைச்சது. அதையும் நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு, மினிமம்னு கிடைச்சிருச்சு. therefore நோ மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன். இந்த கிராஃபுக்கு நம்மளுக்கு எந்த மேக்ஸிமம் வேல்யூவும் கிடைக்கல அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து நீங்க 3 மெத்தடும் எழுத தேவையில்லை, ஒரு மெத்தட் எழுதினா போதும். இதுல செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தான் கொஞ்சம் ஷார்ட்டா பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்களேன், ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ இஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் கிவன் பை. மேக்ஸிமம் மினிமம் இதுல எந்த வேல்யூ இருந்தாலும் கீழே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிங்க. செகண்ட் கொஸ்டின் 9x² + 12x + 2 எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். டிஃபரன்ஷியேட் பண்றோம். 9 அப்படியே இருக்கும், x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x ப்ளஸ் 12 அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இங்க இருக்கிற 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு வந்திருக்கும். ஸோ நம்மளோட வேல்யூ 18x + 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எப்பவுமே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் அதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணி கிராஃபோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடணும். இப்போ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்குன்னா 18x + 12ன்னு கிடைச்சது. இந்த ப்ளஸ் 12 நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது -12 ஆயிடும். அப்போ 18x = -12. மல்டிபிள் இருக்கிற 18 அங்கே எடுத்துட்டு போனா டிவைட் ஆகும். -12/18 6 டேபிள கேன்சல் பண்ணிடலாம். 2 டைம் 3 டைம் -2/3ன்றதா என்னோட டேர்னிங் பாயிண்ட், கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இதுதான் உங்களோட வேல்யூ -2/3. இந்த வேல்யூவை இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போறோம் இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை திருப்பி ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 12 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வந்துடும். இந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்ற கிடைச்சிருக்க ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதுல நீங்க கண்டுபிடிச்ச இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் -2/3 நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். இங்க எக்ஸ் இருந்தா தானே அந்த எக்ஸுக்கு பதிலாக கொண்டு போய் அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்றதுக்கு. இங்க தான் எக்ஸே இல்லை, 18 1 சார் என்னது 18 தான். அப்ப இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ என்னது, greater than 0 தான். ஆனா பெரிய பெரிய கொஸ்டின்ல இதுல எக்ஸ்ன்ற டேர்ம் நமக்கு வரும்போது இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி போடுவோம். இதுல எக்ஸ்ன்ற டேர்ம் இல்லாதனால இந்த 18 அப்படியே வந்திருக்கு. இது என்னது அப்போ greater than 0. So by the second derivative test, f dash double dash ஓட வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கிறதுனால நமக்கு கிடைச்சிருக்கிற கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து இட்ஸ் a point of minima அப்படின்னு எழுதிடலாம். So therefore, so x is equal to -2/3 is a local பாயிண்ட் ஆஃப் மினிமா அப்படின்னு எழுதிடலாம். சரி, அந்த மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி தானே கேள்வி. பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் மினிமா கேட்கலாம், அவங்க மினிமம் வேல்யூவே நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் மினிமாவோட எக்ஸ் வேல்யூவை கொண்டு போய் கொஸ்டின்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸுக்கு பதிலாக -2/3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எஃப் ஆஃப் -2/3 இஸ் ஈக்குவல் டு எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் -2/3 போடுங்க. -2/3 ஸ்கொயர் ப்ளஸ் 12 இன்ட்டு -2/3 ப்ளஸ் 12 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. 9 உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, பிளஸ் இன்ட்டு -24/3 வருது. இங்க ஒரு பிளஸ் 12 இருக்கு. இந்த 9ம் இந்த 9ம் கேன்சல் ஆயிடும். 3 டேபிள் இது 8 சார்னு கேன்சல் ஆயிருக்கும். அப்போ ரிமைனிங் ஒரு 4, ஒரு -8, ஒரு பிளஸ் 12 நம்ம கிட்ட இருக்கு. சரி, இது வந்து ஆக்சுவலா வெறும் 2 தான் இருக்கு கொஸ்டின்ல. ஸோ பிளஸ் 2 இருக்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணிடலாம். 4ம் 2ம் 6, 6ல இருந்து ஒரு 8 மைனஸ் பண்ணா நமக்கு -2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ -2 அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ. இதுல நமக்கு ஒரே ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் கிடைச்சது. இது லோக்கல் பாயிண்ட் ஆஃப் மினிமான்னு கிடைச்சது. அப்போ மேக்ஸிமம் வேல்யூவே கிடைக்கல இல்லையா, அப்போ தேர் இஸ் நோ மேக்ஸிமம் வேல்யூன்னு எழுதிடணும். ஸோ இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. மினிமம் வேல்யூ இஸ் -2, தேர் இஸ் நோ மேக்ஸிமம் வேல்யூன்னு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். ஃபைண்ட் த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ. செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இது பார்க்க எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2xன்னு வரும். அப்போ 2 டைம்ஸ் x - 1 உள்ள இருக்கிற x - 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா x 1 ஆயிடும், 1 0 ஆயிடும். அதை எழுத தேவையில்லை நம்ம. இதுல 10ன்றது கான்ஸ்டன்ட் தானே, அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0ன்னு வந்திருக்கும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ பாருங்க. மைனஸ் உள்ள எடுத்துட்டு போகும்போது இது -2x, இந்த மைனஸும் +2 அப்படின்னு கிடைக்குது. இதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எப்பவுமே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணி பாருங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 கொடுக்குறோம்.
அப்போ -2x + 2 = 0. இங்க இருக்கிற +2 அங்க போனா -2 ஆகும். அப்போ -2x = -2. மல்டிபிள் இருக்க -2 அங்க போனா டிவைட் ஆகும். -2/-2. அப்போ வேல்யூ என்ன 1. x = 1ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 1 எடுத்துட்டு போய் டபுள் டேஷ்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ f டபுள் டேஷ் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். இங்க வந்து -2x இருந்துச்சு. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -2 × 1ன்னு வந்துரும். இந்த 2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிருக்கும். அப்போ f டபுள் டேஷ் ஆஃப் x ஓட வேல்யூ என்ன -2 தான். இது ஆக்சுவலா <0 தான். இப்போ இதுல x ஓட பிளேஸ்ல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா கூட நமக்கு என்னதான் வரும்? அதே -2 தான் வரும். ஏன்னா இங்க தான் xன்ற டேர்மே இல்லையே. அப்போ இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். -2ன்றது ஒரு <0ன்னு கிடைச்சிருக்கு. <0ன்னா இங்க நம்ம சப்ஸ்டிடியூஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்க பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்? இட்ஸ் a பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அப்படின்னு எழுதிடலாம். So therefore x = 1 is பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமான்னு எழுதணும். ஏன் மேக்ஸிமான்னு எழுதுறோம்னா நமக்கு டபுள் டெரிவேட்டிவோட 0 வேல்யூ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு <0ன்னு வந்திருக்கிறதுனால இதை வந்து மேக்ஸிமா அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். சரி, மேக்ஸிமா கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் கேள்வியோட மேக்ஸிமம் வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கேள்வியை தானே ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆர் மினிமம் வேல்யூ தானே கேட்டாங்க. மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு கேள்விக்கு போயிடணும், கொஸ்டினை எடுக்கணும். கொஸ்டின் என்னது? f of x is equal to -x - 1 the whole squared plus 10ன்ற கொஸ்டின்ல எக்ஸுக்கு பதிலா இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். f of 1 is equal to minus of 1 - 1 squared plus 10. இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்போ 10ன்றதான் என்னோட மேக்ஸிமம் வேல்யூ. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சது, அது மேக்ஸிமமோட பாயிண்ட் தான். இதுல மினிமம் வேல்யூ எதுவுமே இல்லாததுனால there is no minimum வேல்யூன்னு எழுதிருங்க. ஸோ there is no maximum வேல்யூன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, g of x is equal to x³ + 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ g of x டிஃபரன்ஷியேட் பண்ணா g dash of x, x³ டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x², 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு அவங்களை = 0 பண்ணி அவங்களோட டேர்னிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது 3x² = 0ன்னு வந்திருக்கும். அப்போ x² மல்டிபிள் இருக்க 3 அங்கே போனால் டிவைட் ஆயிருக்கும். 0 டிவைடட் பை எனிதிங் 0ன்ற பாயிண்ட் தான் நம்மளோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x² = 0னா x கூட 0 தான். சரி, x 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ இதோட டபுள் டேஷை கண்டுபிடிக்க போறோம். டபுள் டேஷ்ல தான் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 3x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 அப்படியே இருக்கும். x² டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x அப்படின்னு கிடைக்குது. இப்போ g டபுள் டேஷ் ஆஃப் x is equal to இங்கே 6x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸோட பிளேஸ்ல இந்த 0 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ g டபுள் டேஷ் ஆஃப் 0 என்னன்னு கண்டுபிடிக்கும் போது 6 × 0ன்னு வந்து ஆன்சர் 0ன்னு கிடைச்சிச்சு. இப்போ டபுள் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் தென் 0ன்னு வந்துச்சுன்னா இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் மினிமானோ, லெஸ் தென் 0 வந்தால் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமானு எழுதும். கரெக்டாக 0 வந்துச்சு. அப்போ 0 வந்தது அப்படின்னா அந்த இடத்துல கிராஃப் வந்து என்ன ஆகல? கிரேட்டராகவும் இல்லை லெஸராகவும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இது வந்து என்னன்னா இந்த கிராஃப் வந்து நெய்தர் பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா நார் அ பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமா. இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஏதாவது ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி டபுள் டேஷோட வேல்யூ 0 வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்ல இந்த இன்ஃப்ளாக்ஷன் நடக்கும். எப்போ தெரியுமா? இப்போ ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு +2 மைனஸா -2 ப்ளஸ்ஸான்னு பார்க்குறோம்ல, அப்படி இல்லாமல் ரெண்டு பக்கமே மைனஸோ இல்லை ரெண்டு பக்கமே ப்ளஸ்ஸோ வந்துச்சுன்னா அது வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி இங்கே 0 வந்துச்சுன்னா இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இப்படி எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 0 வந்துட்டதுனால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண இந்த 0ன்ற பாயிண்ட் இஸ் நெய்தர் நெய்தர்னா ரெண்டுமே இல்லைன்னு அர்த்தம். நெய்தர் பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா நார் மினிமா அப்படின்னு எழுதிடணும். மேம் இது 0 வந்ததுனால மட்டும் தான் இந்த ஆப்ஷனான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு நம்பர் வந்து அந்த நம்பரை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது டபுள் டேஷோட ஆன்சர் 0 வந்ததுனால தான் நம்ம இப்படி எழுதுறோம். இந்த பிரேக்கப் பாயிண்ட் 0வா இருந்தால் அது மினிமா, அது வந்து இன்ஃப்ளெக்ஷன்ல வராது கண்டிப்பாக. இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு x - 6ன்னு வந்திருக்கு. எக்ஸுக்கு 6 வந்து 6 - 6 0 ஆனா கூட இதுதான் கண்டிஷன். இந்த டபுள் டேஷோட வேல்யூ 0ன்னு வந்ததுனால தான் இது வந்து லோக்கல் மேக்ஸிமாவும் கிடையாது மினிமாவும் கிடையாது அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஸோ இது வந்து இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு தேர் இஸ் நோ மேக்ஸிமம் வேல்யூ நோ மினிமம் வேல்யூன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.